ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான ஜோஸ்வா இமைப்போல் காக்க அப்படின்ற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறாருங்க. அந்த பொண்ணும் ஹீரோவை காதலிக்க ஆரம்பிக்குது. ரெண்டு பேர்த்தோடைய காதலும் உறுதியானதுக்கப்புறம் ஹீரோ தான் யார் அப்படின்ற ஒரிஜினல் ஐடென்டிட்டியை அந்த பொண்ணு கிட்ட சொல்கிறாரு. உண்மை தெரிஞ்ச அந்த பொண்ணு என்ன ரியாக்ட் பண்ணா, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், அந்த சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் டெட்எக்ஸ் டாக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை காட்டுறாங்க. வாழ்க்கையில் பெரிய லெவலில் சாதிச்சவங்க, கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க, ஃபேமஸ் ஆனவங்க, அவங்களாம் அவங்க கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா டெட்எக்ஸ் டாக்ஸில் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோனுடைய பேர் குந்தவைங்க. இவங்க ஒரு ஃபேமஸான லாயராக இருந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து எல்லோருக்கிட்டையுமே மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு சமீர் அப்படின்ற ஒரு நபரும் வந்திருக்கிறாரு. நம்ம ஹீரோவும் வந்திருக்காருங்க. ஹீரோடைய பேர் ஜோஸ்வா. ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கும் கொண்டு போறாருங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன படிச்சிருக்காங்க, எங்க படிச்சாங்க, இவங்க அப்பா யாரு, இவங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ் என்ன, சின்ன வயசுல இருந்து இவங்க எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு இவங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸையும் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா பெருசா எந்த டீடைல்ஸும் ஷேர் பண்ண கிடையாது. பேசிக்கான டீடைல்ஸ் மட்டும் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட பழக்கம் காதலா மாறுதுங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு பாருக்கு போயிருக்காங்க. அங்க பார்ல ஜாலியா இருக்கும்போது இடையில நம்ம ஹீரோ கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வெளியே வராருங்க. என்ன நினைச்சாருன்னு தெரியல, அவரோட டிஷர்ட்டை கலட்டி அங்க இருக்கக்கூடிய கேமராவை மறைச்சிட்டு வாஷ்ரூம்குள்ள போயிட்டு ஒரு நபரை போட்டு பொலன்னு பொழக்கிறாருங்க. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, இந்த டெட்எக்ஸ் ப்ரோக்ராம்ல கலந்துருந்தார் இல்லையா சமீர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நபர் தான். முகமூடியெல்லாம் அணிஞ்சிட்டு அந்த நபரை போட்டு தள்ளிட்டு போட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்பி வைக்கிறாரு. இப்பதாங்க நமக்கு புரிய வருது, ஹீரோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே சமீரை போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு தான். இதுக்கிடையில தான் பாத்தீங்கன்னா ஹீரோனை பார்த்து சைட் அடிச்சு காதலாயிருக்குது. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், ஹீரோனை சைட் அடிக்கிறதுக்காகவே அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு. பட் உண்மை என்னன்னா, சமீரை போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்போ நம்ம ஹீரோன் ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. 3 மாசத்துக்கு அப்புறம் உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு ஹீரோன் சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் ஒரு உண்மையை சொல்லணும், நான் யாருன்னு உன்ட்ட சொல்லணும். அப்படிங்கும் போது நீ யாரு அப்படின்னு கேட்க, நான் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ற அப்படின்ட்டு ஆரம்பத்தில் ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அப்ப ஹீரோ, நான் சீரியஸா தான் சொல்றேன், ஆக்சுவலா நான் இங்க வந்ததுக்கான காரணமே சலீம் அப்படின்னு ஒருத்தனை போட்டு தள்ளுறதுக்காக தான். அவன் அந்த பர்டிகுலர் பார்ல இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அந்த பாருக்கே உன்னை கூப்பிட்டு போனேன். ஜஸ்டிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா சமீர் நல்லவெல்லாம் கிடையாது, ஒரு ரேபிஸ்ட். அவனால் பாதிக்கப்பட்ட பெண்ணோடைய அப்பா தான் என்கிட்ட பணம் கொடுத்து இவனை போட்டு தள்ள சொன்னார். அதனால தான் நான் போட்டு தள்ளினேன். இதெல்லாம் நான் எங்கிருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் ஒரு அனாதை, என்ன ஒரு அம்மா தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு எந்த குறையுமே வைக்கல. எனக்கு என்னோட அம்மானா ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு இடத்துல பஸ்ஸில் பாம் பிளாஸ்ட் நடந்தது. அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. அதில் என்னோட அம்மாவும் ஒருத்தங்க. என்னோட அம்மாவோட இழப்புக்கும் கூட இறந்து போன எல்லாரோட இழப்புக்கும் காரணமாக இருந்தவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு அப்போ முடிவு எடுத்தேன். அப்போ தான் மாதவி அப்படின்றவங்களுடைய குரூப்பில் போய் ஜாயின் பண்ணினேன். என்னோட அம்மா கொண்டவங்கள பழி வாங்கினேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்ட் கில்லிங்ல ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன். யாராச்சும் எனக்கு பணம் கொடுத்து இவங்களை போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் போய் போட்டு தள்ளிட்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இதெல்லாம் இப்போ ஏன் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, எப்போ நான் உன்னை பார்த்தனோ அப்ப இருந்து இது எல்லாத்தையுமே விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த சமீரோடது தான் லாஸ்ட். இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலலாம் ஈடுபட போறது கிடையாது. ஒரு நார்மலான ஆளா உங்க கூட இருந்து லவ் பண்ண போறேன். ஆக்சுவலாக நான் நினைச்சிருந்தா இதை மறைச்சிருக்க முடியும். பட் உனக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. காரை விட்டு இறங்குறாங்க. இவர் கையை பிடிக்கிறாரு. எனக்கு கை வலிக்குது அப்படின்னு சொல்ல சாரி அப்படின்றாரு. உடனே ஹீரோயின் காரை விட்டு இறங்கி அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஹீரோ அப்படியே ஃபீலிங்கோட பார்த்துட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போன ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த சமீரோடைய அடியாட்கள்லாம் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை பேர் வரீங்கன்னு பார்த்துடலாண்டா அப்படின்ட்டு ஹீரோ எல்லாத்தையுமே போட்டு பொலன்னு பொழக்கிறாரு நட் ரோட்டில் வச்சு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்க்குறாங்க. மறுபடியும் ஹீரோவை பார்த்து ஹீரோனுக்கு பயம் வந்துடுது. உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் ஹீரோ சொன்ன வார்த்தை உண்மைதாங்க. உன்னை பார்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. நேராக மாதவி அப்படின்னு ஹீரோட ஹெட்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. இவர் கிட்ட இருக்கக்கூடிய பர்சனல் கன்னை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு, இனிமேல் எல்லாத்தையுமே விட்டுறலான்னு இருக்கிறேன், இனிமேல் என்னை கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பாடி கார்டு சர்வீஸ் ஒன்று ஆரம்பிச்சு லைஃப் த்ரெட்டனிங் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்களுக்கெல்லாம் வந்து காசை வாங்கிட்டு பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. கான்ட்ராக்ட் கில்லராக இருந்த ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறம் உயிரை சேவ் பண்ணக்கூடிய பாடி கார்டாக மாறிடுறாரு. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஒரு மிகப்பெரிய ட்ரக் டீலரை வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்னதான் இவன் ஜெயிலில் இருந்தாலும் உள்ளிருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வெளியே இவனுக்காக வேலை பார்த்து கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இவன்கிட்ட நிறைய பணம் புழக்கம் இருக்குதுங்க. அதனாலேயே பணம் கொடுத்து இவன் வேலையை முடிச்சுக்கிறான். அந்த வகையில் இவனுக்கு எதிராக வாதாட போகிற வக்கீலையும் ஐ விட்னஸையும் போட்டு தள்ள சொல்லிட்டோம்னா இவனுடைய வழக்கு வந்து கோர்ட்டில் நிற்காது, ஈஸியாக வெளியே வந்துடலாம்னு ஒரு பிளான் போடுறான். அப்போ தான் மாதவி கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. இந்த ட்ரக் டீலருக்கு எதிராக வாதாடக்கூடிய வக்கீல் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ஸோ நம்ம ஹீரோனை போட்டு தள்ள சொல்லி இந்த ட்ரக் டீலர் கிட்ட இருந்து ஆஃபர் வந்திருக்குது. அப்படி நம்ம ஹீரோனை போட்டு தள்ளனா $6 மில்லியன் கிடைக்கும். ஆல்ரெடி
ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தோல்வியில் முடிஞ்சிருக்குது. நம்ம ஹீரோயின் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ ஹீரோயினை போட்டு தள்ளினா இந்த ட்ரக் டீலர் கிட்ட இருந்து $6 மில்லியன் கிடைக்கும். அப்படி இல்லை ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சா ஹீரோயின் சைடில் இருந்து $4 மில்லியன் பணம் கிடைக்கும். இந்த ட்ரக் டீலருடைய பிளானை அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஏன்னா உன்னை வேணான்னு சொல்லிட்டு போனவ தானே, நிறைய பணம் கிடைக்கும். அப்படி இல்லை நீ பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சினா இந்த ட்ரக் டீலர் கண்டிப்பாக வேற யாராவது கிட்ட இந்த கான்ட்ராக்டை கொடுப்பான். நிறைய பேர் அவளை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. யோசிச்சுக்கோ அப்படிங்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை விட இந்த உலகத்தில் அவளை பெட்டராக பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அது உனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல, ஓகே நம்ம பாதுகாப்பு கொடுக்கலாம். ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த ட்ரக் டீலர் நம்ம கான்ட்ராக்ட் அக்செப்ட் பண்ணாதனால வேற யாராவது கிட்ட அந்த கான்ட்ராக்ட் கொடுப்பான். நிறைய பேர் ஹீரோனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆபத்து நிறையா இருக்கு. ஸோ நீ தான் ரிஸ்க் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல, எது வந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே மாதவி பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட டீமை உட்கார வச்சு ஹீரோனுடைய ஃபோட்டோ காமிச்சு இவங்களுக்கு தான் நம்ம பாதுகாப்பு தரப்போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பொண்ணு அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை கேஷுவலா எடுத்துக்கிறாரு. அப்புறம் தான் நம்ம ஹீரோ சொல்றாரு, இப்போ நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் நம்ம ஹீரோனை தங்க வைக்க போறோம். ஆக்சுவலாக இந்த ட்ரக் டீலர் ஒரு வெள்ளைக்காரன். அவன் வந்து யார் யார்கிட்டலாம் கான்ட்ராக்ட் கொடுக்குறானோ அவனுங்களும் வெள்ளைக்காரனுங்க. அதனால அவங்களுக்குலாம் சென்னைன்னு ஒரு ஊர் இருக்கிறதே தெரியாது. 13ஆம் தேதி வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கிட்டு 13ஆம் தேதி இவங்கள ஃபாரின் கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிடலாம். அந்த வெள்ளைக்காரனுக்கு எதிராக, அதாவது அந்த ட்ரக் டீலருக்கு எதிரான சாட்சியங்களை எல்லாம் இவங்க சப்மிட் பண்ணி வாதாடி அந்த கேஸில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரக் டீலருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குங்க. இதுதான் பிளான். இப்போ ராத்திரி எல்லோருமே அவங்களோட செக்யூரிட்டி டியூட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அப்போ இனிமேல் நீ சொல்றதை தான் கேட்டு நடந்துக்கணும் அப்படிங்கும்போது ஹீரோ சொல்றாரு, ஆமா உயிரோட இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்றதை கேட்டு தான் நடந்துக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஃபார்மாலிட்டியோட பேசிக்கிட்டு இருக்காரு. எண்ட் ஆஃப் த டே எனக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கறதுனால உனக்கு பணம் கிடைக்கும், இன்னாரும் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு பணம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சிரிச்சுட்டே ஒரு விஷயத்த சொல்றாரு. உன்னை போட்டு தள்ள சொல்லி ட்ரக் டீலர் கிட்ட இருந்தும் எனக்கு ஆஃபர் வந்தது. அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னா $6 மில்லியன், நீ எனக்கு பாதுகாப்புக்காக கொடுக்குறேன்னு சொன்னது $4 மில்லியன். உன்னை விட அவன் கொடுக்குற அமௌண்ட் ரொம்ப பெருசு. பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தேன் அப்படின்னா அவனோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டு போயிருப்பேன் அப்படின்னு இன்டெரக்டாக காதல்னால தான் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்றத வெளிப்படுத்துறாருங்க. அதுக்கப்புறம் செகண்டரி மொபைல் உனக்கு கொடுத்து யாராவதுக்கு கால் பண்ணணும் பேசணும்னா இந்த மொபைலை யூஸ் பண்ணிக்க. அதுக்கப்புறம் நீ இன்டர்நெட் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த ரவுட்டர் வழியாக யூஸ் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பழகிரும் அப்படின்னு சொல்ல, எனக்கு பழகவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இப்பவும் ஹீரோடைய காதலை அவாய்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே வச்சிருக்கிற காதலை நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஹீரோயினை இமை போல பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை சுற்றி பாதுகாப்பு போட்டு வச்சிருக்காங்க. குறிப்பாக அந்த வீட்டை சுற்றியும் புல்லட் ப்ரூஃப் கண்ணாடிங்களை போட்டிருக்காங்க. எந்த ஒரு செக்யூரிட்டி கேமராவையும் பைபாஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட முடியாது. எல்லா இடத்துலையுமே செக்யூரிட்டி கேமராஸ் இருக்குது. பக்காவாக பாதுகாப்பு கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் அதை மீறியும் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் நம்ம ஹீரோனை போட்டு தள்ளுறதுக்கு செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது அந்த ட்ரக் டீலர் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட இந்த கான்ட்ராக்டை கொடுக்க, அந்த கான்ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய லோக்கல் ரவுடிங்க கிட்ட இந்த கான்ட்ராக்டை கொடுத்து ஹீரோனை போட்டு தள்ளுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் ரெஸ்டாரண்ட் போகணும்னு ஆசைப்படுறாங்க, கூட்டிட்டு போறாங்க. தனி டேபிள் ஒன்று புக் பண்ணுறாங்க. தனியாலாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு எதுவும் பாதுகாப்பு பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்புறம் ஹீரோயின் படத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. தனி ஸ்க்ரீன் புக் பண்ணி ஹீரோயின் 2 பேரும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அடுத்த மாதம் 13ஆம் தேதி என்னை கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவீங்க. நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு 19 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும். என்னை கோர்ட்டில் நிப்பாட்டுறதோட உங்களோட வேலை முடிஞ்சு போயிடுது. ஆனால் அவன் இப்போவே உள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தண்டனை கிடைச்சாலும் இந்த மாதிரி வாதாடின வக்கீலை வந்து போட்டு தள்ளணும்னு நினைக்க மாட்டானா. லைஃப் லாங் எனக்கு த்ரெட்டனிங் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இப்போ நீ ஒரு வார்த்தை சொல்லு, லைஃப் லாங் என்னை பார்த்துக்கோ அப்படின்ட்டு. உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நான் உன் கூடயே இருக்கேன், உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். இல்லை என்னோட காதலை உன்னால் ஏற்றுக்க முடியலை அப்படின்னா கூட இந்த மாதிரி பணம் கொடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஃபார்மாலிட்டிக்காகவாது பணம் வாங்கிட்டு நான் உன் கூடயே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துப்பேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. இப்போ ஹீரோனை கொல்றதுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டு அந்த டீம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் எங்கே தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்க ஹீரோடைய டீம் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து ஷூட் பண்ண 2 தரப்பினர்களுக்கும் இடையே சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீடு கம்ப்ளீட்டாக புல்லட் ப்ரூஃப் அப்படின்றதுனால அந்த கண்ணாடியை ஷூட் பண்ணி இவங்களால உள்ள நுழைய முடியல. ஹீரோடைய டீமை சார்ந்த ஒருத்தர் குண்டடிப்பட்டு உயிருக்கு போராடும் போது ஹீரோ டோர் ஓப்பன் பண்ணி அவரை அப்படியே உள்ள கூட்டிட்டு வரும்போது அந்த கேப்பை பயன்படுத்தி அந்த குரூப் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருவானுங்க. உடனடியாக அவனுங்க கூட ஹீரோ சண்டை போட்டு அவனுங்களெல்லாம் கொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக ஹீரோ கான்ட்ராக்ட் கில்லராக இருக்கும்போது கொலை பண்ணுது, அதுக்கப்புறம் கொலை பண்ணுறதையே விட்டுட்டாரு. இப்போ ஹீரோனை காப்பாற்றுறதுக்காக கொலைகள் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை கொல்லணும்னு வந்தவனுங்க எல்லோருமே செத்து போயிடுறானுங்க. அதில் ஒருத்தனை மிரட்டும் போது அப்போ தான் தெரிய வருது ஆள் ஒன்றுக்கு 5 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லி வேலை பேசி ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணி இருந்திருக்காங்க. பட்
கடைசியில் ஹீரோ கையால் இவனுங்கெல்லாம் இறந்து போயிடுறானுங்க. ஒரு ஆளை வர சொல்லி 2 வண்டியில் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களெல்லாம் போட்டு அமுச்சு வச்சிடறாங்க. ஹீரோக்கும் இப்போ குண்டடி பட்டிருக்குதுங்க. ஹீரோட டீமில் இருக்கிறவங்களும் இறந்து போயிருக்காங்க. இனி ஹீரோ இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது. ஏன்னா ஹீரோ இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு அந்த குரூப்புக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தடுத்து ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. ஹீரோடைய டீமில் இருக்கக்கூடிய ஆளுங்களும் குறைஞ்சு போயிட்டாங்க. அதனால ஹீரோ என்ன பண்ணுறாருனா, வயிற்றுல புல்லட் பட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல சின்ன கட்டை போட்டுக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நேராக ஹீரோனோட ரூமுக்கு போயிட்டு கிளம்புங்க, இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்ட்டு உடனே 2 பேருமே காரில் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. என்னாச்சு ஜோஸ்வா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திணறி திணறி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மொபைல் எடுத்து நாம் இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்கான லொக்கேஷன் வந்து இதில் இருக்குது. சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நீங்கள் இருந்து போயிரு, ஆனால் என்ன சாவ விட்றாத, நான் இப்படி சாவக்கூடாது, நான் உன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு. அப்போ தான் ஹீரோயின் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஸோ தன்னோட உயிரை விட்டு என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வண்டியை நிப்பாட்ட வச்சு ஹீரோவை தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஹீரோயின் காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோ சொன்ன இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கும்பல், லோக்கல் கும்பல் பார்த்தீங்கன்னா இவங்களை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோன் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இந்த காரும் புல்லட் ப்ரூஃப் அப்படின்றதுனால அவனுங்கனால இந்த கடப்பாறையெல்லாம் வச்சு உடைக்க முடியல, போட்டு தட்டிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோவை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கண் முழிச்சிடுறாரு. உடனே கன் எடுத்து ஹீரோயின் கையில் கொடுத்து தேவைப்பட்டால் மட்டும் இதை பயன்படுத்து அப்படின்ட்டு அந்த காரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராருங்க. வெளியே இருக்கக்கூடிய ரவுடி பசங்களை எல்லாம் போட்டு சர்ற மாதிரியே அடிக்கிறாரு. இவங்க காரை கவுத்து விட்டானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க காரில் உட்கார வச்சு அந்த காரில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாதவி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நின்று, என்னாச்சு உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படிங்கும்போது ஹீரோ இதுக்கு மேலே தாங்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோவை தூக்கிட்டு வந்து மாதவியோட காரில் வச்சு அந்த காரில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தப்பிச்சு போகிறாங்க. ஹீரோவை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல அட்மிட் செய்யப்பட்டு ஹீரோவுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய புல்லட்டை எடுத்து அவர் டாக்டரை வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீரோ உயிர் காப்பாற்றப்படுறாரு. ஆனால் 2 வாரத்துக்கிட்ட ஹீரோ அசையவே கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கண்முடிச்ச உடனே சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாரு, அப்போ ஒன்று பண்ணலாமா, 2 வாரம் இந்த கில்லர்ஸ் எல்லாம் வந்து ஹீரோனை தொந்தரவு பண்ணாதீங்கடா, லீவ் எடுத்துக்கங்கடான்னு சொல்லிடலாமா அப்படின்னு அப்பவும் விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் பக்கத்துல இருந்து ஹீரோவை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஹீரோன் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எனக்காக நீ உயிரையே கொடுக்கறதுக்காக துணிஞ்சிருக்கிற, அதனால நான் உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை ஏற்றுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவங்களுடைய காதலையும் வெளிப்படுத்துறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் காதலிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. என்னதான் இவங்க 2 பேர்த்தோடைய காதலை கன்ஃபார்ம் பண்ணாலும் ஹீரோனோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறது தானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் வந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறம் காரில் போகும்போது லோக்கல் குரூப் ஒருத்தங்க வந்தாங்க. எந்த வழியில் வேணாலும் ஹீரோனுக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோவை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் தங்கியிருக்காங்க. நம்ம மாதவி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பண்ணி கொடுக்குறாங்க. ரெகுலராக ஒரு டாக்டர் வந்து நம்ம ஹீரோவை செக்அப் பண்ணிட்டு போவார். இப்போ அந்த டாக்டர் வரல, வேற ஒரு டாக்டர் வராரு. அந்த டாக்டர் கூட ஒரு நபர் வராருங்க. அவர் வந்து நம்ம ஹீரோவை செக்அப் பண்ணணும், தையெல்லாம் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த டாக்டரோடைய நடவடிக்கைகளில் ஹீரோக்கு இது ஒரு மர்மம் இருக்குது. நம்ம ஹீரோன்னு இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ரூம்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்போ மாதவி கால் பண்ணி வந்திருக்கிற டாக்டர் கூட இருக்கிறவன் ஒரிஜினல் கிடையாது, அவன் வந்து இந்த டான் சிவா அப்படின்ற ஒரு ரவுடி அனுப்பின ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு டவுட் வந்து அவனை போட்டு அடிச்சு கொண்டுறாருங்க. கூட வந்த டாக்டர் ஒரிஜினல் தான். அவர் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி மிரட்டி தான் இவனை கூப்பிட்டு போக சொன்னாங்க அப்படின்ட்டு. உடனே அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோனை காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இந்த டான் சிவாவும் கோட்டி அப்படின்ற நபரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை காரில் கடத்தி அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயின் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ காரில் கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ டான் சிவா அப்படின்ற அந்த ரவுடி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வெள்ளை வெள்ளைன்னு அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க கோட்டி சொல்றாரு, மாஸ்டர் அந்த பொண்ணை போட்டு தள்ளினா $6 மில்லியன், தயவு செஞ்சு சீக்கிரம் போட்டு தள்ளி வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க, பணத்தை வாங்கிட்டு நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் என் வாழ்க்கையில் வரவே வராதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே இந்த டான் சிவா இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே எதுக்கு தேவையில்லாமல் இந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளலான்னு கண்ணை எடுக்கும்போது கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இந்த டான் சிவா மற்றும் கோட்டி 2 பேர்த்தையுமே அடிச்சு நம்ம ஹீரோனை காப்பாற்றுறாரு. டான் சிவாவை போட்டு தள்ளிடுறாருங்க. ஆனால் கோட்டின்றவர் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. கோட்டியை முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. இவனா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்க கோட்டி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடிடுறாருங்க. இப்போ கோட்டி நேராக நம்ம டான் சிவாவோட வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா டான் சிவாவோடைய டெட் பாடியை வச்சு எல்லோரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனைவி லதா பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. பணம் வாங்கிட்டு வரேன் தாண்டா என்னோட புருஷனை கூப்பிட்டு போனேன், இப்படி பணமாக அமுச்சு வச்சிருக்க, தப்பிச்சு ஓடுனல உன்னையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இவனை கொல்லுங்க அப்படின்னு லதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கோட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் கையில் கன்று வச்சிருந்தான், விட்டுருந்தான் என்ன போட்டு தள்ளியிருப்பான், நான் மாஸ்டர் கிட்ட அப்பவே சொன்னேன் போட்டு தள்ளிருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு, ஆனால் அவர் தான் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு, எல்லா தப்பு அவர் மேலே தான், நான் ஒன்றும் அவனை சும்மா விட போகிறது கிடையாது, இப்போ போய் அவனை போட்டு தள்ள போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம கோட்டி கிளம்புறாருங்க. ஹீரோ
ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் மாதவி இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இப்போதைக்கு சேஃபு, கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது டான் சிவா அப்படின்ற ஒரு நபருடைய ஆட்கள் தான் வந்து நம்மளை அட்டாக் பண்ணது. கடைசியாக டான் சிவா இறந்து போயிட்டாரு. கோட்டி அப்படின்ற ஒருத்தனும் வந்து நம்ம ஹீரோனை கொல்லணும் அப்படின்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாமே அந்த ட்ரக் டீலர் கொடுக்கக்கூடிய காசுக்காக தான் பண்ணுறாங்க. ரெண்டாவது, நம்ம ஹீரோயின் இங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எப்படி இவங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ரிலேட்டிவ் கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க இல்லையா, அதை வச்சு தான் வந்து அவனுங்க இந்த இடத்த கண்டுபிடிக்கிறானுங்க. ஸோ உங்கள் ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தங்க உன்னை போட்டு தள்ளுறதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு யாராவது மேலே டவுட் இருக்கா, உன்னோட ரிலேட்டிவ் பற்றியெல்லாம் சொல்லு அப்படிங்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு அங்கிள் இருக்காங்க. அந்த அங்கிள் யார் அப்படின்னா ஹீரோயின் அப்பாவோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. 2 பேர் சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவர் மேலெல்லாம் எனக்கு டவுட் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. பட் அவராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி மாதவி சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கிறாங்க. அவருடைய பேர் சந்தனுங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேஃபாக இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கோட்டிக்கு ஒரு ஃபோன் கால் மூலமாக தெரிய வருது. உடனடியாக கோட்டி அவங்க ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டான். நேராக அவனுங்க உள்ளே போகும்போது பசிக்குதுரா சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கு பில்லை கொடுக்கும்போது அந்த ரூம் சாவி கிடைக்குது. அதாவது ஹீரோ ஹீரோயின் எந்த ரூமில் இருக்காங்கன்ற முதற்கொண்டு இந்த கோட்டிக்கு இன்ஃபர்மேஷன் வருது. உடனடியாக ஹீரோயினை கொல்லலாம் அப்படின்ட்டு போகும்போது அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாருங்க. அந்த இடத்துல அடிதடி பஞ்சாயத்துலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு ஹீரோவையும் சரி கோட்டியும் சரி 2 பேர்த்தையுமே கொல்ல பார்க்குது. அப்போ நம்ம ஹீரோ கோட்டியை காப்பாற்றிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. ஹீரோ நினச்சிருந்தா கோட்டியை கொண்டுக்க முடியும். ஆனால் ஹீரோ கோட்டியை காப்பாற்றுறதுக்கு காரணம் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கோட்டி கேட்கும்போது அது உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஹீரோ தப்பிச்சு ஓடுறாரு. அப்போ பின்னாடியே கோட்டி ஓடி வரும்போது ஜோஸ்வா நீயா அப்படின்ற மாதிரி கோட்டி கேட்குறாரு. அப்போ தாங்க தெரிய வருது சின்ன வயசில் இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இவங்க 2 பேருக்குள்ளே இருந்திருக்குது. அது ஹீரோக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் கோட்டிக்கு அடையாளம் தெரியாதனால ஞாபகம் வரல. இப்போ இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடும்போது தான் 2 பேருக்கும் ஞாபகம் வருது. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றாயிடுறாங்க. அந்த 2 பேரும் வந்தானுங்க இல்லையா இவங்களை கொல்றதுக்காக, அவனுங்க யார் அப்படின்னு தெரியல. பட் 2 பேர்த்தையுமே போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனை சேஃபாக ஒரு இடத்துல காரில் வெயிட் பண்ண சொல்லியிருப்பாரு ஹீரோ. அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது கார் உடைக்கப்பட்டிருக்குது. அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கடத்தப்பட்டிருக்காங்க. யார் கடத்தினாங்கன்னு தெரியலன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக கோட்டியோட ஆளுங்க ஃபோன் பண்ணி அவன் எங்கிட்ட தான் இருக்கிறா, போட்டு தள்ளி வீடியோ எடுக்குவா அப்படின்னு கேட்க கோட்டி பார்த்தீங்கன்னா வேண்டாம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு கூட்டு போறாரு. அங்கே போயிட்டு கோட்டியோட அடியாட்கள் கிட்ட இருந்து அந்த பொண்ணை விட்டுருங்க, அது அவன் ஆளு, அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, நம்ம வேற விதத்தில் பணம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கோட்டியோட அடியாட்கள் பார்த்தீங்கன்னா கோட்டியை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. உடனே கோட்டி பார்த்தீங்கன்னா அவங்கள போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஹீரோ கடைசியாக அந்த இடத்துக்கு வராரு. கன்னை வச்சு போட்டு தள்ளிடுறாரு ஒருத்தன் கொல்ல பார்க்கும்போது. இதுக்குடா அவனை சுட்ட அப்படின்னு கோட்டி கேட்குறாரு. உன்ட்ட கன் இருந்ததுல நீயும் கன்னை பயன்படுத்த வேண்டியது தானே அப்படிங்கும்போது உன்ன மாதிரி அவனுங்களும் நண்பன் தான்டா, வாயிலேயே பேசலாம்னு நினச்சேன், நீ என்னடா எப்படி பண்ணிட்ட அப்படின்ட்டு சரி உன் கூட வரலாமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கோட்டி அதுக்கப்புறம் ஹீரோயின் 3 பேருமே காரில் போயிட்டு இருக்காங்க. இவன் எதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா இவன் தானே ஃபர்ஸ்ட் ஹீரோயினை கொல்லறதுக்காக வந்தது. இப்போ ஹீரோ என்ன கெஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஹீரோனுடைய சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தங்க தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம ஹீரோனை கொல்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சொந்தக்காரங்க யாருன்னு தெரியல. உடனடியாக நம்ம ஹீரோ இந்த கோட்டி கிட்ட உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது யாரு, எப்படி நாங்கள் அந்த இடத்துல இருக்கோன்னு தெரிஞ்சு நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே எனக்கு ஃபோன் காலில் தான் வரும். இந்த மாதிரி டீலிங் எல்லாம் ஒரு லேடி தான் பேசினாங்க. நீ அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போ, சாப்பிடு, சாப்பிட்ட பில்லை கொடுத்த உடனே அவங்க எந்த ரூமில் தங்கியிருக்காங்கன்ற சாவி முதற்கொண்டு என்கிட்ட வந்து சேர்ந்தது. அவ்வளோதான் எனக்கு தெரியும். டீல் முடிஞ்சு அந்த ப்ராப்பரான வேலையெல்லாம் முடிஞ்சு வீடியோ எடுத்து அமிச்சா பணம் வந்து சேர்ந்துடும். என்ன இவன் ஆள் வேறு சொல்லிட்டேன், அதனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. சப்போஸ் அவங்க சொன்ன டீலை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு 6 கோடி ரூபா பணம் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை நீ மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியோட வாய்ஸை ப்ளே பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து அந்த லேடியோட வாய்ஸ் ஏதாவது ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. பட் பெருசாக தெரியல. இவங்க ரிலேட்டிவ் சாந்தினி தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருதுங்க. அதாவது இந்த ட்ரக் டீலரோடைய ஆட்கள் வந்து ஹீரோனை கொல்ல பார்க்குறாங்க. அது இல்லாமல் ஹீரோனுடைய ரிலேட்டிவும் வந்துட்டு நம்ம ஹீரோனை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ 2 குரூப் வந்து ஹீரோனை கொல்ல பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த 2 குரூப்பு கிட்ட இருந்தும் ஹீரோ வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ சாந்தினி கிட்ட நம்ம கோட்டி ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி வேலையை முடிச்சுட்ட, பொண்ணு உயிரோட என்கிட்ட தான் இருக்கிறா, நான் கிட்ட வந்து ஒப்படைச்சிட்றேன், எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் என்ன ஆனா கூடயே ஒருத்தர் தானே அப்படின்னு கேட்கும்போது அவனை கொன்னுட்டேன், அவனோட பணம் வந்து காருக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல சரி சொல்கிற இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சாந்தினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கோட்டி என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நீ பணமாக நடிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல ஹீரோ இருந்துட்டு அந்த பணம் வேண்டாம் சொன்னால் கேளு, நம்ம வேறு வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. சரி உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே எப்படி கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க அப்போ தான் கோட்டி கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து ஹீரோவும் கோட்டியும் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. கோட்டியோட தங்கச்சி கிட்ட ஒருத்தன் ஒரு முறை பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டு இருந்திருக்கிறான். உடனடியாக அவனை கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணையும் ஹீரோ காப்பாற்றி இருந்திருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூடயும் ஹீரோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. கோட்டி என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரும்
ஆயிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ கொஞ்ச நாள்லேயே அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துட்டார். அதுக்கப்புறம் கோட்டியோட தங்கச்சிக்கு வேற ஒருத்தங்க கூட கல்யாணம் ஆகி அந்த கல்யாண வாழ்க்கையும் நிலைக்காம இப்போ 3 குழந்தைங்க இருக்குது. கிடைக்கிற காசு எல்லாத்தையுமே கொண்டு போய் என் தங்கச்சிக்கிட்ட தான் கொடுப்பேன், அதுக்காக தான் இந்த மாதிரியான அடிதடி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கன் எடுத்து வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இந்த பணம் ரொம்ப முக்கியம்டா, ப்ளீஸ் இதிலிருந்து கிளம்பிடு, அந்த பணத்தை கொண்டு போயிட்டு என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்து தங்கச்சியோட வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ காரை நிப்பாட்டி கோட்டியை கீழே இறக்கி விட்டு ஹீரோக்கும் கோட்டிக்கும் பயங்கரமாக சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இவன் சொன்ன கதையெல்லாம் உண்மைதான், ஆனால் நான் ஒன்றும் இவன் கூட அவ்வளோ க்ளோஸ் கிடையாது, இவனோட தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாவம் தான், என்ன பண்ணுறது, இவனுக்கு தங்கச்சியாக பிறந்துருச்சுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து ஹீரோனை கூப்பிட்டுட்டு தப்பிச்சு வந்துடுறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிருந்துருக்காங்க. இது வரைக்கும் எல்லா இடத்தையுமே வந்து கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்தாங்க அப்படின்னா நம்மள யாரோ ஒருத்தங்க தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இருக்காங்கன்றது அர்த்தம் அப்படின்ற மாதிரி மாதவி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மாதவிக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நம்ம ஹீரோனுடைய அப்பாவோடைய பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு இந்த ட்ரக் டீலிங்லலாம் தொடர்பு இருந்திருக்குது. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோனை போட்டு தள்ளணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கலாம். மேபி அது சந்தனோடைய வேலையாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ சமீர் அப்படின்ற ஒரு நபரை போட்டு தள்ளினார் இல்லையா, அந்த நபரும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் டீலிங்கில் கான்டாக்டில் இருந்தவன் தான். அவனுடைய மொபைலை ஒரு முறை ரெக்கவர் பண்ணி க்ளோன் எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அதில் இந்த ட்ரக் டீலிங் கான்டாக்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது மாதவிக்கு ஏதோ ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. இன்னொரு பக்கம் சாந்தினி அப்படின்றவங்க ஏர்போர்ட் போயிட்டு ஒரு நபரை பிக் பண்ணுறாங்க. அந்த நபர்கிட்ட கோட்டி அப்படின்ற ஒரு நபர் வந்து ஹீரோனை வச்சிருக்கிறதாகவும் ஹீரோவை போட்டு தள்ளிட்டதாகவும் சொன்னான். அதுக்கப்புறம் அவனே ஃபோன் பண்ணி ஹீரோனை தூக்கிட்டு போயிட்டான், ஆனால் என்னோடைய மொபைலு அவங்க போன காருக்குள்ளே தான் இருக்குது, அதை ட்ராக் பண்ணி போனீங்கன்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே இந்த சாந்தினியும் அந்த நபரும் வந்தாங்க இல்லையா, அந்த நபர் பார்த்தீங்கன்னா நான் லோக்கல் கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவங்க கிட்டலாம் போயிட்டு இதுக்குள்ளே தான் வந்து இந்த பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணுக்கு மட்டும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது, இந்த பொண்ணை உயிரோட என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, சுற்றி இருக்கிற யாரை வேணாலும் கொன்றுங்க, குறிப்பாக இன்டர்நேஷ்னல் ஃபைட்டர் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றியும் சொல்லிட்டு இவங்க எல்லோருமே அந்த ஒரு பில்டிங்கில் நுழையிறாங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா மாதவி நின்றுட்டு இருக்காங்க. மாதவியை அட்டாக் பண்ணி அந்த இடத்துல இருந்து உள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் அங்கே இந்த சாந்தினி கூட வந்த நபரோடைய ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு தெரிய வருதுங்க. இப்போ மாதவியை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல போட்டுட்டாங்க. ஸோ மாதவியோட மொபைல் மாதவி பக்கத்தில் தாங்க இருக்குது. இப்போ அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் இந்த நபரை எடுத்துடுறாரு. உடனே ஹீரோனுக்கு ஃபோனை போடுறாரு. அப்பா தாங்க தெரிய வருது சாந்தினி கூட வந்த நபர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தூரம் அடியாட்களையெல்லாம் வச்சு நம்ம ஹீரோனை பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தது வேற யாரும் கிடையாது, சாந்தினியோட அப்பா தான். அதாவது 2 குரூப்பாக இருக்காங்க. ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் டீலர் அனுப்பின குரூப், அவங்க ஹீரோனை கொல்ல பார்க்குறாங்க. ஹீரோனுடைய அப்பா அனுப்பின குரூப் ஹீரோனை உயிரோட இந்த இடத்துல இருந்து நாடு கடத்திடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 2 பேர்த்துக்குமே ஹீரோயினால ஆபத்து தான். ஏன்னா ஹீரோனுடைய அப்பாவும் இந்த ட்ரக் டீலிங்கில் தொடர்பு இருக்கிறதுனால ஹீரோயின் வந்து கோர்ட்டில் வந்து ஏதாவது சாட்சி சொல்லி வாதாடினாங்க அப்படின்னா அந்த லிங்க்ல ஹீரோனுடைய அப்பாவும் மாட்டிப்பாரு. அதனால தான் ஹீரோயினை சைலண்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ ஹீரோனுடைய அப்பான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோவும் சைலண்டாக நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ அடிபட்டு கிடக்கிற மாதவி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பிளான் பண்ணிட்டு இருந்தது சந்தன் கிடையாது, ஹீரோனுடைய அப்பா தான். ஹீரோனை சேஃப்டி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து நம்ம கூட இவனையே கூட்டிட்டு போயிடலாம், இவன் தான் என்னோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவன்லாம் செட் ஆக மாட்டான், இவன் கான்ட்ராக்ட் கில்லர், இவனை வச்சு நாங்களே நிறைய வேலையெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோனை வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போக அந்த ரவுடிங்கெல்லாம் ஹீரோவை அட்டாக் பண்ண உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. பலதரப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோனையும் மாதவியும் அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி 3 பேருமே அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் இருந்திருக்கிறாரு அப்படின்ற தகவல் தெரிய வருது. இப்போ ஹீரோயின் சேஃபாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனை இத்தோட முடிய போகிறது கிடையாது. அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருப்பானுங்க இந்த எவிடன்ஸை அழிக்கிறதுக்காகவும் ஹீரோயினை வாதாட விடாமல் தடுக்கிறதுக்காகவும். அப்படியே ஹீரோயின் வாதாடி வின் பண்ணாலும் ஹீரோனை கொல்றதுக்காக ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. லைஃப் லாங் ஹீரோனோட லைஃபுக்கு த்ரெட்டனிங் இருக்குது, நான் கடைசி வரைக்கும் உங்க கூடயே இருப்பேன், உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ guys. Take care and cheers.